மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்பு உறுப்பினர் நீங்க பேசும்போது ஒன்று சொல்லிடுறேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் அவையில் அறிக்கை ஒன்று மாண்பு முதலமைச்சராலோ அமைச்சர் பெருமக்களால் சமர்ப்பிக்கப்படுகிற போது விதியின் கீழ் எந்த விவாதமும் கிடையாது. 110 விதியின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைக்கு எந்த விவாதம் கிடையாது. அது குறித்து பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேறு விஷயங்களை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். வேண்டாம் இல்ல, 110 விதியின் கீழ். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அரசால் முடிவு செய்யப்பட்டு இடங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு உறுப்பினர் அனுமதி இல்லை. இல்ல 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 அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதி இல்லை, இது அனுமதி இல்லை. இல்ல விவாதமே இல்லை. அதை பற்றி எந்த விளக்கம் கேட்டால் இன்னொரு உறுப்பினர் சொல்ல விரும்புவார். அனுமதி இல்லை. மாண்பு உறுப்பினர் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புலி தாக்கியது தொடர்பாக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் திரு தலவாய் சுந்தரம், மாண்பு உறுப்பினர் திரு கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் கா மாரிமுத்து, மாண்பு உறுப்பினர் போஜராஜன், மாண்பு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள் இங்கே ஏற்கனவே 55 விதியின் கீழே அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார். மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள். மாண்பு உறுப்பினர் போஜராஜன், புலி தாக்குன்னு சொல்லுங்க. புலி உங்க ஊர்ல எப்படி தாக்குது, அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி விளக்கமா சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல கொஞ்சம் இருங்க. புலி பயங்கரமா தாக்கி இருக்கு, மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி அவர் பேசுறாரு. மாண்பு உறுப்பினர் போஜராஜன், கடந்த வாரம் பேசுறது கொஞ்சம் கேட்போம். கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் மாண்பு உறுப்பினர் போஜராஜன் பேசுங்க. கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலே மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன். இந்த விதிப்படி தான் நடப்பேன். மாற்றம் கிடையாது. நீங்கள் எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் போஜராஜன் பேசுறீங்களா? அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. சீக்கிரமா உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஒரு முடிவு எடுத்து நீங்க அமைதியாக நான் நடத்துவதற்கு எனக்கு வழிவகை செய்யுங்க. அவை முன்னவர். 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு என்றைக்குமே அது விவாதம் செய்து உறுப்பினர் அவை முன்னவர். வாங்க 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 கொஞ்சம். மாண்பு புலி அவை காவலர்கள் அதிகமான குரல் கொடுக்காம இல்லைங்க. மாண்பு அமைதியா நீங்க இருங்க. இல்ல நீங்க அவை காவலர்கள் குரல் கொடுக்காம அவங்களை போக சொல்லுங்க. மாண்பு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தன் தொகுதியில் ஏற்பட்டுள்ள புலிகள் தாக்கியதால் ஏற்பட்டுள்ள அபாயம் குறித்து பேசுகிறார். மாண்பு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை பேச அழைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 9/8/26 அன்று கூடலூர் சட்டப்பேரவைக்கு உட்பட்ட லாரஸ்டன் நம்பர் 4 என்கிற இடத்தில் பாலகிருஷ்ணன் வயது 56 என்பவர் புலியால் தாக்கப்பட்டும் அவரின் உடலை உண்டும் இறந்துவிட்டார். உடனடியாக சட்டமன்றத்தில் இது சாதாரண புலி அல்ல, மேன் ஈட்டிங் டைகர், இதை சுட்டு பிடிக்க வேண்டும் அல்லது மயக்கூசி செலுத்தி பிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்றேன். ஆனால் அதன் மீது வனத்துறை எந்த நடவடிக்கை இல்லை. இதன் விளைவாக மேற்குறிப்பிட்ட இடத்திலேயே 21/8/2022 ரவிச்சந்திரன் என்கிற நபரை புலித்தாக்கியும் கடித்தும் சாப்பிட்டு இருந்திருக்கிறார். இந்த துயர சம்பவத்தை கேள்விப்பட்ட உறவினர்கள், பொதுமக்கள், அரசியல் பிரிவு போன்றவர்கள் எல்லாம் அதற்கு சிறந்த பரிகாரம் தேடுவென்று போராட்டம் நடத்தினார்கள். இதனை எடுக்காத அந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த
3 நபர்கள் உட்பட விசிகா கட்சியை சேர்ந்த சகாதேவன் என்பவரையும் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த ரவிக்குமார் போன்ற தோழர்களையும் கைது செய்து சிறைத்துள்ளார்கள். எனவே உடனடியாக அந்த மேன் ஈட்டிங் டைகர், அதாவது நேஷனல் டைகர் அந்த விதியின்படி அந்த யானை வந்து மேன் ஈட்டிங், ஏன்னா 3 பேரை இதுவரைக்கும் சாப்பிட்டுருச்சு. அதனால அதை என்ன செய்யணும்னா நேஷனல் டைகர் அந்த விதியின் உட்பட்ட அதன்படி என்ன செய்யணும், அதை வந்து மயக்கூறு செலுத்தி டைகர் இது வந்து சுட்டு பிடிக்க வேண்டும். ஏன்னா இன்னொரு உயிர் போகாத எடுக்க வேண்டும்.